வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த 2026ஆம் வருடம் எல்லோருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான, நல்ல வளமான ஆண்டா இருக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டும் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது குளோபல் மார்க்கெட் எல்லாமே ஷட் டவுன். பட் நம்ம மார்க்கெட் க்ரீன்ல க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சென்டிமெண்டா பாசிட்டிவா க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நாம் நம்பலாம். ஓகேங்களா? ரைட். போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது இந்த 26,200ல அப்படி என்னதான் இருக்குதோ தெரியல. 26,200 வருது. அங்கேருந்து 25,850 900 வருது. ஸோ இந்த 25,700 750 என்ன இருக்குதா தெரியல. அதே மாதிரி 26,200ல என்ன இருக்குதா தெரியல. இதுக்குள்ளவே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. லைக் இந்த 500 பாயிண்ட்ஸ்க்குள்ளவே டவுன் பஸ் மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புது. எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு நின்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டு இந்த மோர் தென் 1 மந்த்தாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ மேல் லெவல் பிரேக் பண்ணுமா, கீழ் லெவலில் பிரேக் பண்ணுமான்னு பார்க்கணும். நாளைக்கு ஃப்ரைடே நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட்டு. அதாவது குளோபல் மார்க்கெட்டை பற்றி பார்க்க தேவையில்ல. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டு ஹாலிடே. எஸ்டர்டே ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதை பற்றி பார்க்க தேவையில்ல. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு ஹாலிடே, ஏசியன் மார்க்கெட்டு, அது ஜாப்பனீஸ் இன்னைக்கு 2 நாளாக ஹாலிடே. 30th லீவு, 31st லீவு, இன்னைக்கு லீவு. ஸோ சைனா மார்க்கெட் லீவ். நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் அதாவது கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வேணும் அப்படின்ட்டு மார்க்கெட் வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது ரொம்பவும் ட்ரை வால்யூம். இதுக்கு மார்க்கெட்டுக்கு லீவே விட்டுருக்கலாம். வால்யூமே கிடையாது. குளோபல் மார்க்கெட் எங்குமே இல்லாமல் நம்ம மார்க்கெட்டு மட்டும் வச்சா என்ன பண்ணுவாங்க? யாருமே ஆக்டிவாக இல்லை, வால்யூம் இல்லை. அதனால் அடுத்த வருஷம் லீவ் விட்டாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த நியூ இயர் அன்னைக்கு ஹாலிடே தான் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த சர்க்குலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் டேவாக வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இந்த 2005 2010 வரையுமே நியூ இயர் அன்னைக்கு ஹாலிடேவாக தான் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டு. ஓகே. இன்னைக்கு நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. 26,180, 26,140, ஒரு 40 பாயிண்ட்ஸுக்குள்ளே மேலேயும் மேலேயும் போயிட்டு வந்துச்சு. சென்செக்ஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருந்துச்சு. அதாவது பெரிய வாலட்டிலிட்டி கிடையாது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 85,500 புட் ஆப்ஷன் 180க்கு வருது, அங்கேருந்து 280க்கு போகுது, மறுபடியும் 180க்கு வருது, மறுபடியும் 280க்கு போகுது. அதே மாதிரி 85,000 கால் ஆப்ஷன், அது ஒரு 200லேருந்து ஒரு 300 போகுது, மறுபடியும் ஒரு 150 வருது, மறுபடியும் ஒரு 250 போகுது, ஒரு 100 பாயிண்ட் இந்த மணி. ஓகேங்களா? நீங்கள் போய் அவுட் ஆஃப் த மணியை பொறிச்சிக்கிட்டு எங்கே ஏறவே இல்லை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இந்த மணியில் ஒரு 100 பாயிண்ட், பொட்டில் ஒரு 100 பாயிண்ட், காலில் ஒரு 100 பாயிண்ட் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 32 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் ஆகிடுது. ஆனால் நிஃப்டி 17 பாயிண்ட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. 26,146ல் செட்டில் ஆகிருக்குது நிஃப்டி. மிட் கேப் இண்டெக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை. ருப்பி 89.96ல் செட்டில் ஆகிருக்குது. எஸ்டர்டே 89.87ல் செட்டில் ஆயிருச்சு. ஓகேங்களா? முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோடைய 10 இயர் பாண்ட் ஈல்டு 4.16ல் இருக்குது. பிரெண்ட் க்ரூடு $60 பெர் பேரலுக்கு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் நியர்லி 98ல் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால ஆட்டோ சேல்ஸ் டேட்டா இருக்குது. ஹுண்டாய் மோட்டரை பொறுத்தவரைக்கும் 6% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க சேல்ஸ் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. பஜாஜ் ஆட்டோ 15% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபோர்ஸ் மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா 50% இன்க்ரீஸ் ஆகிருக்குது இயர் ஆன் இயர். அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் 25% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ எல்லா காரோடைய டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்குது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது. அதுக்கடுத்து ஐடிசி இன்னைக்கு டாப் லூசர் நிஃப்டியில் நியர்லி 10% டவுன் ஆகிருக்குது. அதாவது சிகரெட்டுக்கு எக்ஸைஸ் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் ஒரு சிகரெட்டோடைய ப்ரைஸ் 20%லேருந்து 35% வரை இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதாவது சிகரெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்க அதை விட்டுறவா போகிறாங்க.
ஒரு சிகரெட் ரூ. 100 வித்தாலும் வாங்கி தான் குடிக்க போறாங்க. சிகரெட் வாங்குறதுக்கு காசு இல்லையா? பீடி வாங்கி குடிக்க போறாங்க. பீடி வாங்குறதுக்கு காசு இல்லையா? சுருட்டு வாங்கி குடிக்க போறாங்க. ஸோ இந்த சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும் அப்படின்னு எல்லா ஆட்லயுமே வருது. படம் போடுறதுக்கு முன்னாடியும் வந்து சொல்றாங்க. ஆனா சிகரெட் குடிச்சா கேன்சர் வரும்னு தெரிஞ்சு சிகரெட் குடிக்கிறவனை பத்தி நம்ம பேச தேவையில்ல. பட் அவன் ஸ்மோக் பண்ணி அந்த புகை விடுறதுனால பக்கத்துல எவ்வளவு பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. ஒண்ணுமே தெரியாத இன்னசென்ட் பீப்புள் வந்து அந்த புகையை வந்து சுவாசிப்பவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து செம்ம அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிகரெட் குடிக்கிறவங்க பார்த்தாவே நமக்கு வந்து பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அதுக்கு அடுத்தா வந்து கரூர் வைஸ்யா பேங்க் வந்து நியர்லி வந்து இன்னைக்கு வந்து ₹275 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலா வந்து அதனுடைய அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அப்டேட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் டெபாசிட் வந்து 1,10,000 கோடி வந்து அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. போன செப்டம்பருக்கும் இந்த செப்டம்பருக்கு வந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ கரூர் வைஸ்யா பேங்கோடைய பிஸ்னஸ் அப்டேட் வந்து நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. எஃப்ஐஸ் டேட்டா இது எஃப்ஐஸ் டேட்டா பற்றி என்ன சொல்கிறது? இந்த 5 வருஷமாக தொடர்ந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. 2020 தான் அவங்க வந்து நெட்டாக வந்து பை பண்ணாங்க. 2021, 2022, 23, 24, 25 இந்த 5 வருஷமும் வந்து கண்டினியூவாக வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க. ஓகே. அவங்க கண்டினியூவாக செல்லிங்கில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம மார்க்கெட் இறங்கியா போச்சு கிடையாது. 2020 அவங்க பை பண்ணாங்க. அப்போ வந்து நிஃப்டி எவ்வளோ வந்துச்சு? 11,000லேருந்து 7,500 வந்துச்சு. ஓகே. இப்போ 2021லேருந்து 2025 எண்டு வரையுமே நம்ம நிஃப்டி வந்து 10,000 கூட வைங்க. 10,000லேருந்து 26,000 வந்துருக்குது. 16,000 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆனால் அவங்க வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க எஃப்ஐஸ். அதனால அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பையிங்க்கு மட்டும் வந்தாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் பிச்சுக்கிட்டு போகும். எங்கே போய் நிற்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு போகும். ஆனால் அவங்க பையிங்க்கு வரணும். ஓகேங்களா? ஓகே. மற்ற மார்க்கெட்லாம் பார்க்க தேவையில்ல. ஏன்னா இன்னைக்கு அந்த மார்க்கெட் இல்லை. நாளைக்கு ஃப்ரைடே. நம்ம மார்க்கெட் வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. 26,200ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. 26,200 to 240 அந்த 40 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் மூவ் டு 26,350, 26,500 ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் நமக்கு கிடைக்கணும் அந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு. ஸோ அது வந்து ட்ரிகர் பாயிண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா மேலே போகும். இல்லை எந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டும் கிடைக்கல அப்படின்னா அப்படி இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 25,900, 850 அண்ட் 740 இதுவரை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நியர்பை இருக்கிறோம். பார்க்கலாம் நாளைக்கு அந்த லெவல் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த லைனை வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 50 days பேக் நான் போட்டது. இந்த அல்டிமேட் சப்போர்ட் அப்படின்னு போட்டு இந்த லெவல் போட்டிருந்தேன். பாருங்க, லைக் டிசம்பர் 1 அன்னைக்கு 25,200 இங்கே இருந்துட்டு டிசம்பர் 10 அன்னைக்கு 25,700 மறுபடியும் 26,050, 26,700, 26,200 தென் 25,880 இப்போ அகைன் வந்து 26,200. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியல. இந்த லெவல் வந்துட்டு டவுன் ஆகுது. ஓகே. எனிவே இப்போ வந்து அதாவது இந்த 1 hour கேண்டில் வந்து பார்க்கும்போது ஹையர் ஹைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. இங்கே வந்த லோ வந்து இங்கே பிரேக் ஆகலை. இங்கே வந்த லோ வந்து இங்கே பிரேக் ஆகலை. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து போகுது அப்படின்னா 26,350 போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 26,200, 240க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு வேளை இல்லை நான் இறங்க தான் செய்வேன் அப்படின்னா இங்கேருந்து இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 26,000 தென் 25,880. அதனால் இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கிறோம். பேங்க் நிஃப்டியும் பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் 59,800. 59,800க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 60,100 ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? அதனால் இதையும் வந்து வாட்ச் பண்ணேன். ஆனால் பியூசி பேங்க்லாம் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.